Example 7.24 என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க 1x square x cube 1y square y cube 1z square z cube is equal to x minus y into y minus z into z minus y x into x plus x into y plus y into z plus z into x. இதை பார்த்த உடனே தோணிடும் ab plus bc plus ce இல்லையா? நம்ம mனா என்னன்னு படிச்சிருக்கோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் டிகிரி ஆஃப் டெல்டா அண்ட் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் m equal to 0 இருந்தால் k another one factor, m is equal to 1 இருந்தால் k into a plus b plus c another one factor, m is equal to 2 இருந்தால் k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. அதான் இங்கே வந்திருக்கு ab plus bc plus ca, that is xy plus yz plus zx. அப்போ இங்கே வந்து m வந்து 2 வரும், பார்க்கலாம் வருதான்னு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா புட்டு x is equal to y, x is equal to y போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்து பாருங்கள், x பதிலாக y போட்டாச்சுன்னா 1 y square y cube 1 y square y cube அடுத்தனா 1 y square y cube 1 y square y cube அடுத்து 1 z square z cube ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு 0. ஏன்னு பார்த்தீங்கன்னா R1 ஐடென்டிக்கல் R2. Therefore x minus y is a factor of delta. சரிண்ணா? Factor of delta. Similarly யாரெல்லாம் y minus z and z minus x are the factors of delta. சரியா? factors of delta. இப்போ யாரெல்லாம் x minus y, y minus z, z minus x. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் RHS கொடுத்துருந்தா RHS தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ இதெவ்வளோ ஃபேக்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம உடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், டிகிரி ஆஃப் டெல்டா. டிகிரி ஆஃப் டெல்டா என்ன வந்திருக்கு, இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட பவரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1க்கு பவர் 0, எனி நம்பர் பவர் 0 1 தானே, 0 + 2 + 3 ஈக்குவல் டு எவ்வளவு 5. டிகிரி ஆஃப் டெல்டா வந்து 5. சரியா? தென் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் சரிண்ணா, அடுத்ததான் கண்டுபிடிக்கணும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். என்ன வந்துடுது, டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸுங்கிறது இப்போ யாரெல்லாம் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்கோம், x minus y, y minus z, z minus x. இது எவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 3. 1 + 1 + 1 3. ஸோ சின்ஸ் m is equal to 2 இல்லையா, m is equal to எவ்வளவு 2. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிகிரி ஆஃப் டெல்டா அண்ட் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். m is equal to 2ங்கிறதுனால the required சரியா required another factor is k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus c. புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஃபேக்டர்னு சொல்லி இப்போ யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், x minus y, y minus z, z minus x கூட இந்த ஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ therefore என்ன வந்துடுது பாருங்கள், டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube is equal to என்ன வந்திருக்கு, x minus y into y minus z into z minus x into என்ன வந்திருக்கு k into a square plus b square plus c square plus l into ab plus abங்க xy zல இருக்கிறதுனால நம்ம இதை xy zலேயே போட்டுரும், x square plus y square plus z square plus ab plus bc plus caக்கு பேர xy plus yz plus zx. சரியா? அப்போ அதுதான் இங்கேயும் எழுதணும். அப்போ என்ன வந்துருக்கு, k இன்ட்டு என்ன வந்துடும், x square plus y square plus z square plus l இன்ட்டு சரியா plus l இன்ட்டு என்ன வந்திருக்கு ab plus bc plus c. that is என்ன வந்திருக்கு xy plus yz plus zx. அவ்வளோதான்.
இது equation 1 ன்னு வச்சுக்கோங்க. இதில் கேக்கும் எல்லுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ ரெண்டு அன்னோன் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இசட் இஸ் ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிறேன். சரியா? இதை எடுத்து அப்படியே கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வந்திருக்கு 1 0 0. அடுத்து என்ன வந்திருக்கு 1 1 1. அடுத்தது 1 1 -1. ஸோ z ஸ்கொயர்னா -1 the whole square +1 ஆயிரும். z கியூப்னா -1 the whole cube -1. இனி x மைனஸ் ஒய், இந்த ரெண்டையும் -1னா -1. அடுத்து இந்த ரெண்டையும் -1 ஆச்சுன்னா 2. சரிண்ணா 1 minus of -1, 1 + 1 2. then z minus x -1 -0, அதுவும் -1. ஸோ k இன்ட்டு என்ன வந்திருக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா -1. எகெயின் zx வந்து எவ்வளவு 0. அவ்வளோதான். வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போ என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா 1 இன்ட்டு அந்த ரோவையும் காலத்தை விட்டால் -1 -1, தட் இஸ் -2. சரியா? -1 -2 -0 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் 0 இன்ட்டு சம்திங். அப்போ இந்த டிடர்மினண்டோட வேல்யூ -2 தான். இதை அவ்வளோத்தையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 2. தென் இதை ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா வந்திருக்கு 2k. அடுத்து என்ன வந்திருக்கு -l. அப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. ஸோ 2k minus l is equal to -1. இதை equation 2ன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதே மாதிரி அடுத்த ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த செட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? புட்டு x is equal to 0, y is equal to 1, z is equal to 2 எடுத்துப்போம். சரியா? ஒய்க்கு போயலாம் 1, இசட்டுக்கு போயலாம் 1 எடுத்தால் 1 - 1 0 ஆயிரும். RHS ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அதனால் ஒய்க்கு போயலாம் 1, இசட்டுக்கு போயலாம் 2 எடுத்துக்கிட்டேன். புரியுதா? இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு திருப்பி இதிலே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1வது ஈக்குவேஷனில் போடுவோம். 1வது ஈக்குவேஷனில் போட்டாச்சுன்னா என்ன வந்திருக்கு 1 0 0. அடுத்தது 1 1 1. அடுத்தது 1 4 8. சரிண்ணா? 1 z square 4, z cube 2 cube 8. அப்போ equal to x minus y -1, y minus z -1, z minus x 2 into k into x square 0 plus 1 plus 4 plus l into என்ன வந்திருக்குன்னு பாருங்க l into இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 2 + 0. அவ்வளோதான். வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தென் அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 8 - 4 4. இது 2. இங்கே என்ன வந்திருக்கு 5k + 2l. இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம் 2. அப்போ therefore 5k + 2l is equal to 2. இதை equation 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனும் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் k அண்ட் எல்லில் இருக்குதா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈக்குவேஷன் 2 and 3 சால்வ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு k அண்ட் எல்லோட வேல்யூ கிடைக்கும். அதோடய முடிச்சு. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து அதான் பண்ண போகிறோம். ஸோ இதிலே பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதிலே பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். சால்வ் 2, 3. சரியா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு 2k minus l. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஒரு 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 4k minus 2l equal to -2. சரியா? 4k minus 2l minus 2. இதை அப்படியே எழுதிக்கோங்க. 5k plus 2l 2. சரியா? இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. 4k plus 5k 9k. இது கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 0. therefore k is equal to 0. இல்லையா? k is equal to எவ்வளோப்பா 0.
இந்த k is equal to 0 கொண்டு இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டுருங்க, செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுருங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டால் அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன இருக்கு, 2k minus l is equal to minus 1. Therefore 0 minus l is equal to minus 1, l is equal to 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். Therefore required answer. சரிண்ணா, required answerக்கு என்ன செஞ்சிடலாம், இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் தான் required answer, அதில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ பாலினாமியல் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதில் எதை போடுறோம், கேக்கு பதிலாக 0, கேக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். எல்லுக்கு பதிலாக 1, 1 போட்டாச்சுன்னா xy plus yz plus zx. அப்போ therefore the determinant equal to x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. அவ்வளோதான், வெரி 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 சிம்பிள். இதில் நம்ம 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிடுறேன். அப்போ therefore சப்ஸ்டியூட் என்ன பண்ணிடலாம், என்னது k, l in equation 1. சரியா, ஃபைனல் ஆன்சர் எழுதுறேன். சரியா, அப்போ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், k, l கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை திருப்பி எழுதிக்கலாம், இதில் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ therefore என்ன வந்துடும் பாருங்க ஆன்சர். ஸோ k அண்ட் எல்லோட வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. சரியா, என்ன வந்திருக்கு, ஒன்றாவது ஈக்குவேஷன் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் அப்படி எழுதிடுவோம், சப்ஸ்டிடியூட் the value of k, l in equation 1. இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 x square x cube, 1 y square y cube, 1 z square z cube is equal to x minus y into y minus z into z minus x. சரியா, இன்னும் கேக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ப்ளஸ் எல்லுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இன்ட்டு என்ன வந்திருக்கு, ப்ராடக்டில் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. அவ்வளோதான், புரிஞ்சுதா, வெரி சிம்பிள். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த வேல்யூஸ் எடுக்கும்போது முடிஞ்ச அளவு சிம்பிளாக உள்ள வேல்யூஸே எடுத்துக்கோங்க. சரியா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள் 7.25, determinant a is equal to q plus r the whole square p square p square. அடுத்தது செகண்ட் ரோ, q square r plus p the whole square q square r square p plus q the whole square equal to 2 into p q r into p plus q plus r the whole cube. இப்போ நம்ம டிடர்மினன்ட் a தானே இது, அப்போ டிடர்மினன்ட் a is equal to அது அப்படியே எழுதிப்போம், q plus r the whole square p square. அடுத்தது q square r plus p the whole square r square q square p plus q the whole square. அவ்வளோ சிம்பிள், புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்க. நான் RHS கொடுத்துருந்தா RHS தான் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அங்கே p q r p இன்ட்டு q இன்ட்டு r இருக்குது, தனித்தனியாக 0க்கு கேட் பண்ணலாம். லெட் p is equal to 0. சரியா, சப்ஸ்டிடியூட் போட்டோம், சப்ஸ்டிடியூட் p is equal to 0. pக்கு பதிலாக 0 போடுங்க. டிடர்மினன்ட் a is equal to pக்கு பதிலாக 0 போட்டாச்சுன்னா q plus r the whole square q square r square. அடுத்தது 0. சரியா, அடுத்தது r square. அடுத்தது pக்கு பதிலாக 0 போட்டாச்சுன்னா q square. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. இதுலேருந்து q square r square q square, இங்கே r square q square. ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டு காலமில் இருந்தும், காலம் 2ல இருந்தும் காலம் 3ல இருந்தும் r ஸ்கொயரையும் q ஸ்கொயரையும் வெளியே எடுத்துருங்க. அப்போ q ஸ்கொயர் இன்ட்டு r ஸ்கொயர் இன்ட்டு என்ன வந்திருக்கு, q ப்ளஸ் r the whole square q ஸ்கொயர் r ஸ்கொயர் 0 1 1 0 1 1. காலம் 2 ஐடென்டிக்கல் காலம் 3, காலம் 2 ஐடென்டிக்கல் காலம் 3ன்னு சொல்லும்போது ஈக்குவல் டு 0. ஸோ டிடர்மினன்ட் a ஈக்குவல் டு 0. டிடர்மினன்ட் a ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 0. அப்போ டிடர்மினன்ட் a இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பாருங்க. சரியா, therefore p minus 0 is a factor of determinant a. இல்லையா, that is என்னது இருக்கு, p minus 0னா p னே சொல்லுங்க, p is a factor of determinant a. Similarly
வேறு யாரெல்லாம் q, r are the factors of determinant A. சரிண்ணா வேறு யாரெல்லாம் ஃபேக்டர் க்யூவும் ஆரும் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோடனே இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் டெல்டாவும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிப்போம் இல்லையா. டிகிரி ஆஃப் டெல்டா பாருங்கள், லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட பவர் ஆட் பண்ணுங்கள், 2 + 2 + 2 6. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா p⁻1 q⁻1 r⁻1 இப்போ 3. அப்போ டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் 3, டிகிரி ஆஃப் டெல்டா வந்து அது டிட்டர்மினன்ட் A லீடிங் டயகனல் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா பவர் வந்து 6 வருது. அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 3 வருது, m = 3 வருது. m = 3 இருந்தால் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. m = 0 இருந்தால் k another one factor, m = 1 இருந்தால் k × a + b + c another one factor, m = 2 இருந்தால் k × a² + b² + c² + n × ab + bc + ca another one factor. அப்போ m = 3 இருந்தால் என்ன பண்ணணும்னு நமக்கு சொல்லலை. ஸோ அப்போ m = 3 வந்தால் நம்மளால் செய்ய முடியாது. நான் அதனால் அடுத்த ஃபேக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா p + q + r = 0. சரியா? let therefore p + q = -r, q + r = -p, r + p = -q. சரியா? இதை கொண்டு அப்படியே டிட்டர்மினன்ட் ஏல போடுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் A = இதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. q + rக்கு பதிலாக -p. ஸோ -p the whole square, that is p², p², p². r + p க்கு பதிலாக -q, that is q², q², q². சரியா? அடுத்தது p + q க்கு பதிலாக -r. therefore is equal to r² r², r². அவ்வளோ புரிஞ்சுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ காலம் 1 ஐடென்டிக்கல், காலம் 2 ஐடென்டிக்கல், காலம் 3. அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு நோட்டு படிச்சிருக்கிறோம். x = a சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது r நம்பர் ஆஃப் ரோஸ் ஐடென்டிக்கலாக இருந்தால் x - a the whole power r - 1 is a factor of delta அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்ததுன்னா இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? p + q + r = 0 எடுக்கும் பொழுது 3 rows are identical, 3 columns are identical அப்படிங்கிறதுனால therefore p + q + r the whole power 3 - 1. 3 columns identical இருந்தால் 3 - 1. 2 columns identical இருந்தால் 2 - 1 போட்டிருப்போம். அப்போ 3 - 1 equal to p + q + r the whole square is a factor. சரியா? இது என்ன சொல்லிடலாம்? factor of determinant A. அப்போ இப்போ நம்ம யாரெல்லாம் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? யாரெல்லாம் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க. ஈக்குவல் டு யாரெல்லாம் ஃபேக்டர்? p ஒரு ஃபேக்டர், q ஒரு ஃபேக்டர், r ஒரு ஃபேக்டர், அது போக p + q + r the whole square ஒரு ஃபேக்டர். இப்போ நான் வழக்கம் போல வரேன். ஸோ டிகிரி ஆஃப் டெல்டா. சரியா? டிகிரி ஆஃப் டெல்டா. டிகிரி ஆஃப் டெல்டான்னா டிகிரி ஆஃப் டெல்டா இல்லை, இங்கே டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு எவ்வளவு? 6. ஏன்? 2 + 2 + 2 லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட பவர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? சரியாக போட்டுக்கலாம். 2 + 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 6. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்குப்பா? p க்கு பவர் 1, q க்கு பவர் 1, 3 க்கு பவர், r க்கு பவர் 1. ஸோ 3. இங்கே p + q + r the whole square. அப்போ +2 ஈக்குவல் டு எவ்வளவு? 5. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். சின்ஸ் m is equal to 1, therefore the required factor is என்ன வந்திருக்கு? k into என்ன வந்திருக்கு? p + q + r. ஏபிசியில் இருந்தால் a + b + c போடும். இங்கே எல்லாம் p q r எல்லாம் இருக்கு. ஸோ k into p + q + r. சரியா? k not equal to 0. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. அதில் k belongs to rன்னு போடுங்க. சரியா? k not equal to 0 போடலாம், அது k belongs to r. அப்போ therefore the determinant A is equal to இதானே? the determinant A is equal to product of the factors. Product of the factors யாரெல்லாம்? என்ன வந்திருக்கு? p into
q into r into k into p plus q plus r the whole square into p plus q plus r. அப்போ equal to p plus q plus r the whole cube. புரிஞ்சுதா? அவ்வளோதான். Very simple. Therefore, determinant A is equal to k into p into q into r into என்ன வந்திருக்கு? ஒன்று அந்த k ஃப்ரெண்டில் எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். p plus q plus r the whole cube. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. வெரி வெரி சிம்பிள் இல்லையா? இனி இந்த p q அந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி சரியா? ஸோ இந்த கேயை ஃப்ரெண்ட்லேயே போட்டு எழுதிடலாம். இப்போ k இன்ட்டு p q r. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் A? என்ன வந்திருக்கு? q plus r the whole square q square r square. அடுத்தது p square r plus p the whole square r square. அடுத்தது p square q square p plus q the whole square. அப்போ equal to என்ன வந்திருக்கு? k into p into q into r into p plus q plus r the whole cube. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். இனி to find k k கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? சப்ஸ்டிடியூட் என்ன எடுத்துக்கலாம்? PQRக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குறைஞ்சபட்சம் இங்கே என்ன எடுத்துக்கணும்? ஏதாவது 1 0 எடுத்தால் கூட டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ P is equal to 1, Q is equal to 1, என்ன வந்திருக்கு? R is equal to -1 எடுங்க. சரியா? R is equal to -1 எடுங்க. சிம்பிளாக இருக்கும். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன வந்திருக்கு? P plus Q Q plus R இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 0. அடுத்து p ஸ்கொயர் 1 1 சரிதானா? அடுத்தது q 1 q ஸ்கொயர் r plus p இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். r plus pன்னு சொல்லும்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எகெயின் இது 0 ஆயிரும். அடுத்து q ஸ்கொயர் 1 அடுத்து r ஸ்கொயர் 1 1 அடுத்தது p plus qன்னு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 4. புரிஞ்சுதாப்பா? p plus qனா 1 plus 1 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. புரிஞ்சுதா? தென் k இன்ட்டு இது எவ்வளோத்தையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா -1 1 இன்ட்டு 1 இன்ட்டு -1 இங்கே என்ன வந்திருக்கு? 1 + 1 -1 இன்ட்டு 1 அவ்வளோதான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன வர வேண்டியிருக்கு? கேயோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 0 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் -1 இன்ட்டு இந்த ரோவிங் காலத்தையும் விட்டாச்சுன்னா 4 - 1 3 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோவிங் காலத்தையும் விட்டாச்சுன்னா 1 - 0 1. சரியா? 1 - 0 எவ்வளவு? 1. அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே என்ன வந்திருக்கு? -k. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்கள்? -3 + 1. அப்போ ஈக்குவல் டு -k is equal to -2. Therefore k is equal to 2. கேயோட வேல்யூ எவ்வளோப்பா? 2. அப்போ கேயோட வேல்யூ 2 கொண்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துருது பாருங்க? இந்த டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 இன்ட்டு p இன்ட்டு q இன்ட்டு r இன்ட்டு p + q + r the whole cube. இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு. அவ்வளோதான். வெரி 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 சிம்பிள். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னது? k = 2 கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்காங்க கண்டிப்பாக. சரியா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். என்ன டிஃப்ரென்ஸு? ஃபர்ஸ்ட்டு நம்ம டிகிரி ஆஃப் அந்த ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? p is equal to 0 போடும்பொழுது டிட்டர்மினன்ட் A 0 ஆனதுனால p is a factor of delta. Similarly q and r are the factors of deltaன்னு சொல்லிட்டு உடனே நம்ம டிகிரி ஆஃப் டெல்டாவும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டிகிரி ஆஃப் டெல்டா வந்து 6 2 + 2 + 2 டிட்டர்மினன்ட் A. டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்ட் A 6. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 3. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 3 வரதுனால m is equal to 3 இருந்தால் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னொரு ஃபேக்டர் இருக்கலாம். மேபி என்ன செய்யலாம்? p + q + r is equal to 0ன்னு எடுக்கிறோம். இங்கே RHS கொடுத்துருக்கிறதுனால அதுதான் ஃபேக்டர்னு ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்காட்டி கூட நீங்கள் கெஸ் பண்ண தெரியணும். p + q + r is equal to 0. அப்போ p + q க்கு பதிலாக -r, q + r க்கு பதிலாக -p, r + p க்கு பதிலாக -q போட்டு சிம்பிளிஃபை பண்ணிச்சுன்னா 3 காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். 3 காலம்ஸ் ஆர் எப்போ ஐடென்டிக்கல் ஆச்சு? p + q + r = 0 ஆனதுனால therefore p + q + r the whole power 3 - 1. That is p + q + r the whole square is a factor of determinant A எடுத்துக்கிட்டு
இப்போ டிகிரி ஆஃப் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 6. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா p பவர் 1 q பவர் 1 r பவர் 1 அது 3 ஆச்சா. இங்கே வந்து 2. ஸோ மொத்தம் 5. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து m is equal to 1. Therefore the required factor is k into p plus q plus r. m is equal to 1ங்கிறதுனால k into a plus b plus c போடுவோம். இங்கே எல்லாமே in terms of p q rல இருக்கனால k into p plus q plus r. மொத்தத்தில் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. The determinant is equal to product of factors. யாரெல்லாம் k into p into q into r into p plus q plus r into p plus q plus r the whole square. That is p plus q plus r the whole cube. Very simple. K க்கு பதிலா find the value of k. To find k, substitute p க்கு பதிலா 1, q க்கு பதிலா 1, r க்கு பதிலா -1 போட்டா ரொம்ப சிம்பிளா என்ன வந்துருது? k is equal to 2 கிடைச்சிருது. அவ்வளவுதான். k is equal to 2 கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வெரி சிம்பிள் தான். கொஞ்சம் 2 times work out பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு சம்மும் ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Determinant of 1a a cube 1b b cube 1c c cube is equal to a minus b into b minus c into c minus a into a plus b plus c. சரியா? அடுத்தது ஃபேக்டரைசேஷன் மட்டும் மேபி கொடுக்கலாம். Determinant of a b c a square b square c square b c c a a b. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் a minus b a equal to b ன்னு எடுத்து பாருங்க. a equal to b ன்னு எடுத்தா என்ன வரும்? b b b c இங்க b square c square இங்க bc bc. So b b square bc b b square bc ரெண்டு காலம் ஐடென்டிக்கல். So a minus b is a factor of delta. So similarly b minus c c minus a and b minus c and c minus a are the factors of delta. Degree of delta பாத்தீங்கன்னா a power 1 இதுக்கு power 2 இதுக்கு power 2. a की power 1 b की power 1. அப்போ 2 plus 2 plus 1 5 வருது. டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் 3. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 2ங்கிறதுனால another one factor யாரு? k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. பட் நம்ம இன்னைக்கு ஏற்கனவே ஒரு சம் செய்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் சம். அதே மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்ஹெச்எஸ் கொடுக்காம இருந்தால் நம்மளாக தான் கெஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 23. ஸோ இதை வந்து பை யூஸிங் ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வழக்கம் போல் லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 2 2 அடுத்த 3 எக்ஸ் ப்ளஸ் 2 2 5 5 எக்ஸ் ப்ளஸ் 4 எடுத்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருந்தா அதான் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போ புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இதை தனியாக ஜீரோக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2 2 2 அடுத்தது 3 3 2 அடுத்தது 5 5 5. சரியா? அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த செகண்ட் நம்பர் மட்டும் இது 3 தான். ஓகேயா? இந்த நம்பர் 3 தான். சரி. அப்போ ஸோ என்ன ஆயிடுச்சு பாருங்க. 3 rows are identical. அப்போ சின்ஸ் R1 identical R2 identical R3 இல்லையா? அதனால என்ன வந்திருக்கு? ஈக்குவல் டு 0. Therefore 3 rows identical அப்படிங்கிறதுனால x minus 1 the whole power 3 minus 1, that is x minus 1 the whole square is a factor of delta. Is a factor of delta. Very simple. Then அடுத்து என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. put x is equal to minus 9. அப்போ x equal to minus 9 கொண்டு இதில் போடுங்க. அப்போ delta is equal to minus 9 plus 1, that is minus 8 3 5. அடுத்தது 2 minus 7 5 minus 9 plus 2. அடுத்தது 2 3 minus 9 plus 4 minus 5. இப்போ கிளியராக என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. column 1 gives column 1 plus column 2 plus column 3 போட்டிங்கன்னா என்ன வந்துடுது பாருங்க.
minus 8 plus 8. அடுத்தது 2 minus 7 minus 5 plus 5 0. 2 plus 3 5 5 minus 5 0. அப்போ என்ன வந்துருதுன்னு பாருங்க ஈக்குவல் டு என்ன வந்துருது delta is equal to 0. Therefore எதுவும் factor x plus 9 is a factor of delta. X plus 9 is a factor of delta. அவ்வளோதான், very simple. அப்போ நம்ம இப்போ இதெல்லாம் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறோம். x minus 1 the whole square ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறோம். x plus 9 ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறோம். தென் வழக்கம் போல டிகிரி ஆஃப் டெல்டா. டிகிரி ஆஃப் டெல்டா. டெல்டாவோட டிகிரி என்ன வந்திருக்கு? லீடிங் டயகனலோட பவர். ஸோ இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1. So 1 plus 1 plus 1 is equal to 3. Degree of factors. Degree of factors. So அதுவும் 2 plus 1 is equal to 3. சரிண்ணா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? 2 plus 1 is equal to எவ்வளோ வந்திருக்குப்பா? 3. இதுக்கு பவர் 2, இதுக்கு பவர் 1. ஸோ 2 plus 1 is equal to 3. அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? சின்ஸ் m is equal to 0. m is equal to 0ங்கிறதுனால the required another factor is. சரியா? another factor is என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? k not equal to 0. சரியா? k not equal to 0. அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? அப்போ therefore என்ன வந்துருது? the determinant equal to, determinant யாரு? x plus 1 3 5 2 2 x plus 2 3 5 x plus 4 equal to k into நாம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம்? k into x minus 1 the whole square into x plus 9. அவ்வளோ புரிஞ்சுதாப்பா? இனி இதில் இந்த கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டால் get the final answer. கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணிக்கலாம்னா equate the coefficient of x cube. ஸோ இந்த சைடு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா இது அவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x cube வரும். x into x into x, x cube வரும். x cubeக்கு coefficient 1. அதே மாதிரி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா a minus b the whole square போட்டிங்கன்னா x square, இதில் x square வரும், இதில் x இருக்குது, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா x cube. அப்போ ஃப்ரண்டில் k இருக்கிறதுனால x cubeக்கு coefficient. அப்போ என்ன வந்திருக்கு? இங்கே x cubeக்கு coefficient 1, ரைட் ஹேண்ட் சைடில் x cubeக்கு coefficient k. therefore is equal to k is equal to எவ்வளோ வந்துடும்? 1. அவ்வளோ, வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? எப்படியும் k is equal to 1 தான் வரும். ஏன்னா நமக்கு இதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ கண்டிப்பாக கேக்கு பேர 1 தான் வரும். சொல்ல புரிஞ்சுதா? equate the coefficient of x cube on both sides. சரியா? on both sides. So x into x into x, இங்கே x cubeக்கு coefficient 1, ரைட் ஹேண்ட் சைடில் x square into x. ஸோ x cubeக்கு coefficient k இருக்கனால k is equal to 1. மற்ற டேர்ம்ஸை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். அப்போ therefore இப்போ என்ன பண்ணிடலாம்? substitute in 1. ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடுது? x plus 1 3 5 2 2 x plus 2 3 5 x plus 4. கேக்கு பதிலாக 1 போட்டாச்சுன்னா x minus 1 the whole square into x plus 9. அவ்வளோ புரிஞ்சுதா? வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரியும் சம் கேட்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிப்பார். டு தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் x a a ax a ax equal to x minus a the whole square into x plus 2a. So வழக்கம் போல let delta is equal to x a a ax a ax. சரிண்ணா? அப்போ RHS கொடுத்துருந்தா RHS தான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புட்டு x is equal to a எடுத்துப்போம். பார்த்தாலே தெரியுது. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? a a a a a a. அப்போ R1 ஐடென்டிக்கல் R2 ஐடென்டிக்கல் R3 அப்படிங்கிறதுனால 3 rows are ஐடென்டிக்கல் அப்படிங்கிறதுனால therefore என்ன வந்துடுது? x minus a the
whole power 3 minus 1. That is x minus a the whole square is a factor of delta. X minus a the whole square is a factor of delta. அப்போ அடுத்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா x is equal to minus 2a. Put x is equal to minus 2a. சரியா? இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிலாம். புரிஞ்சுதா? அப்போ அதை கொண்டு டெல்டாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 2a a a a minus 2a a a a minus 2a. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா column 1 gives column 1 plus column 2 plus column 3. இந்த மூணை ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மூணை ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மூணை ஆட் பண்ணி வச்சுன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு வந்துருக்கு 0 0 0 a a minus 2a a a minus 2a. அவ்வளோ. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. therefore x plus 2a is a factor of delta. x plus 2a is என்ன வந்திருக்கு factor of delta. very simple. புரிஞ்சுதா? அப்போ எதெல்லாம் ஃபேக்டர்? x minus a the whole square ஒரு ஃபேக்டர், x plus 2a is a ஃபேக்டர். அப்போ therefore இப்போ என்ன பண்ணிடலாம்னு பாருங்க, டிகிரி ஆஃப் டெல்டா எடுத்துப்போம். டிகிரி ஆஃப் டெல்டா இதில் பார்த்தாலே தெரியுது 1 plus 1 plus 1 is equal to 3. then degree of factors, degree of factors வந்து எவ்வளோ வந்திருக்கு 3 தான் வந்திருக்கு. யாரெல்லாம்? இங்கே பவர் 2 இங்கே பவர் 1, ஸோ 2 plus 1 is equal to எவ்வளவு 3. சரியா? அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் சின்ஸ் m is equal to 0 அப்படிங்கிறதுனால another one factor. சரியா? the required another factor is required another factor. என்ன வந்திருக்கு? k not equal to 0. அப்போ நம்ம யாரெல்லாம் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? x minus a the whole square, x plus 2a, இன்னொன்று k. therefore என்ன வந்திருக்குன்னு பாருங்க, என்ன வந்திருக்கு? x a a ax a ax equal to என்ன வந்துடும்? k into equal to k into x minus a the whole square into x plus 2a. சரியா? அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இனி இந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சதா முடியுது. கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம்? லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். ஈக்குவேட் த coefficient of x cube on both sides. இப்போ ரெண்டு சைடும் எக்ஸ் கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணியாச்சுன்னா இந்த பக்கம் எக்ஸ் கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 வரும், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ், ஸோ கே இன்டு எக்ஸ் கியூப்னு வரும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இதை சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா XAA AXA AAX is equal to கேக்கு பேல 1 போட்டால் என்ன வந்துடுது? x minus a the whole square into x plus 2a. அவ்வளோ. புரிஞ்சுதா? வெரி வெரி சிம்பிள். அதனால் ஒர்க் அவுட் பண்ணிப்பா. எக்ஸசைஸ் 7.3ல் தேர்ட் சம் சால்வ்னு கொடுத்து இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் let delta is equal to x plus a a a b x plus b b c c x plus c. சரியா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ சால்வ்னா எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடுது பாருங்கள். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏஏஏ பிபிபி சிசிசி. ஸோ R1 ஐடென்டிக்கல், R2 ஐடென்டிக்கல், R3 அப்படிங்கிறதுனால, சரியா, மூணுமே ஐடென்டிக்கல் அப்படிங்கிறதுனால
Therefore, x minus 0 the whole square is a factor of delta. Radhana? Yeah, whole square போட்டேன் 3 minus 1. Therefore, x square is equal to 0. Therefore, that is x is equal to 0, 0 are the factors of delta. சரியா? x equal to 0, x equal to 0ங்கிறது factors of delta. Then அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா x is equal to minus a plus b plus c நடக்கும். சரியா? So let x is equal to minus a plus b minus of a plus b plus c. இதை கொண்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. சரிண்ணா? அப்போ என்ன வந்துடும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஏ. இங்கே என்ன வந்துடுது? பி சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ. இங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் பி. அடுத்து பி. அடுத்து சி. மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி. அவ்வளோ. சரிண்ணா? அப்போ என்ன வந்திருக்க பாருங்கள் ரிமைனிங். ஸோ ஏ ஏ கேன்சல். இங்கே பி பி கேன்சல். இங்கே சி சி கேன்சல். ஸோ மைனஸ் பி மைனஸ் சி பி சி ஏ ஏ. இங்கே மைனஸ் ஏ மைனஸ் சி சி பி மைனஸ் ஏ மைனஸ் பி. சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். காலம் 1 gives காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ப்ளஸ் காலம் 3. 3 காலத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடுது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0 0 0. இங்கே பி மைனஸ் ஏ மைனஸ் சி பி சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அளவு 0. அப்போ வேறு யாரும் ஃபேக்டர் சொல்லிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus of a plus b plus c is a factor of delta. சரிண்ணா? வெரி சிம்பிள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டெல்டா. டிகிரி ஆஃப் டெல்டா எத்தனை? 3 தானே? இதுக்கு பவர் 1 பவர் 1 பவர் 1. அதுமாதிரி டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுவும் என்ன வந்திருக்கு? 3 தான் வந்திருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸும் நம்பர் ஆஃப் டிகிரி ஈக்குவல் தானே? அப்போ தேர்ஃபோர் அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ தேர்ஃபோர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் 0, 0 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அவ்வளோ. அப்போ இன்னொரு ஃபேக்டர் அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஈக்குவல் டு 0 தானே கொடுத்துருக்காங்க. சால்வ் கொடுத்தாச்சுன்னா ஜஸ்ட் நம்ம இந்த பாலினாமியலை சால்வ் பண்ணுறது மாதிரி தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எத்தனை டிகிரி இருக்குதோ அத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கணும், இருக்குது. ஸோ டிகிரியும் 3 ஃபேக்டர்ஸும் 3. ஸோ ப்ராப்ளம் இஸ் சால்வ். த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் 0, 0 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் 7.3ல 5th சம். ஸோ இப்போ let delta is equal to, இதையும் find the value of x தான். 4 minus x 4 plus x 4 plus x. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 plus x 4 plus x 4 minus x 4 plus x. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி புட் x equal to 0 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வந்துடுது? 3 rows are identical இல்லையா? R1 identical R2 identical R3. Therefore என்ன வந்துடுதுன்னு பாருங்க. x is equal to x minus 0 the whole power 3 minus 1. Therefore x minus 0 the whole square is a factor of delta. Therefore x is equal to 0, 0 is a factor of delta.
லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். தென் அடுத்தது டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 4 மைனஸ் எக்ஸ் இல்லையா. இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. R1 gives R1 plus R2 plus R3 எடுத்துக்கணும் டெல்டாவில். ஸோ எடுத்துக்கிட்டோம்னா இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். தென் எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 12, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12. ரிமைனிங் எல்லாம் சேம் தான். 4 plus x, 4 plus x, 4 minus x, 4 plus x. அடுத்து 4 plus x, 4 minus x. இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா put x is equal to minus 12. put x is equal to minus 12 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்துடுது பாருங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 12 போட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ இங்கே -8 -8 -8 -12 -8. அடுத்தது -8 -8 -12. Anyway equal to 0. Therefore x is equal to -12 is a factor of delta. புரிஞ்சுதா? தென் அடுத்து பாருங்க. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு டிகிரி ஆஃப் டெல்டா. சரியா? டிகிரி ஆஃப் டெல்டா என்ன வந்திருக்கு 1 plus 1 plus 1 is equal to 3. லீடிங் diagonal எலிமெண்ட்ஸோட பவர் ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு இது 2 தானே. அப்போ 2 plus 1 is equal to 3. அவ்வளோதான். அப்போ டிகிரி ஆஃப் பாலினாமியலும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸும் சேமாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சரி தான். அப்போ therefore required factors are. சரியா? required factors are என்ன வந்திருக்கு x is equal to 0, 0 minus 12. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.